குறைவற்ற தேவனுடைய வேத வார்த்தைகளின் மூலமாக தேவ ஜனங்களாகிய உங்களை சந்திப்பதில் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற ஒரு நல்ல ஔஷதமாக இருக்கிறது. இன்றும் தோய்ந்து போயிருக்கிற உங்களுடைய ஆத்துமாக்களை எல்லாம் உயிர்ப்பிக்கக்கூடிய ஜீவ நதியாய் புறப்பட்டு வந்திருக்கிற தேவ வல்லமையை, அவருடைய மகிமையான இந்த வசனங்களையும் கேட்கிற உங்களை எல்லாம் ஆண்டவர் அபரீதமாக அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வார்த்தைகள் பேதையை ஞானியாக மாற்றக்கூடியது. கர்த்தருடைய சாட்சியாகிய சத்தியங்கள் இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை அது மீண்டும் ஆண்டவருக்குள்ளாக உருவாக்கக்கூடியது. உங்களுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இன்றும் கர்த்தருடைய கற்பனைகளை எதிர்நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய கற்பனை எப்பொழுதும் அது தூய்மையானதாக இருக்கிறது. நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஆராய்ந்து பார்த்தோமானால் அநேக தீய காரியங்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அசுத்தங்களும் நிறைந்ததாய் தான் இருக்கிறது இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவருடைய கற்பனையை பார்த்தீர்களானால் அது தூய்மையானது. இன்றும் நம்மளுடைய எண்ணங்களெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையைப் போல, அவருடைய கற்பனையைப் போல அது தூய்மையாக மாற்றப்படட்டும். அது கண்களை தெளிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றும் இருண்டு போய் கிடக்கிற ஒளியை காணாதபடிக்கு பாவ இருளால், கஷ்டத்தின் இருளால், சோர்வினால் மங்கி போயிருக்கிற நம்முடைய கண்களையெல்லாம் தெளிவிக்கக்கூடிய ஒரு நல்ல அருமருந்தாய் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 19:10 சொல்லுகிறது, பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கிறது. ஆம், இன்றும் அநேக பேர் தேடிக்கொண்டிருக்கிற சமாதானம், நிம்மதி, குணம், நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன் இதையெல்லாம் வச்சிருக்கிற பொன்னிலும் பசும் பொன்னிலும் அநேகரால் விரும்பப்படக்கூடிய விலையேற பெற்ற வசனமாய் இருக்கிறது. இது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. ஆம், இவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வார்த்தையை வர்ணித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது வேதத்தில் இருப்பதினால் இவையெல்லாம் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தைகள் அழகானவை, நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவை. இவ்வளவு தூரம் உணர்ந்த வார்த்தையை, இந்த வார்த்தைகளை கேட்கும்போது தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வசனம் கேட்கிறது. இவ்வளவு விலையேற பெற்ற, உணர்வடைய செய்யக்கூடிய, உயிர் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? இன்று இந்த கேள்விகளுக்கு முன்பாக நிற்கிற நமக்கு என்ன பதில் இருக்க போகிறது? தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? வேதத்தை படிக்கும் பொழுதும், வேத சத்தங்களை கேட்கும் பொழுதும் பிழைகளை உணர்கிற உணர்வுள்ள மனிதன் யார்? இன்றைக்கு அந்த இடத்துல எல்லாம் நம்ம நின்றுட்டுருக்குறோம். சாலமோன் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் நமக்குள்ளே செல்லுவதற்கு முன்பாக நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. இன்னைக்கு இந்த விண்ணப்பம்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் அது பிரீதியாக இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய குற்றத்தை உணர்கிற மனிதன் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிழைகளை உணர்கிற மனிதன் யார்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாம் மாற்ற போறார். உணர்வுள்ளவங்களா மாற்ற போறார்.
எத்தனையோ நேரத்தில் நம்ம குறை நமக்கு தெரியுதோ இல்லையோ, மற்றவர்கள் மேல் இருக்கிற குறைகளை பார்க்கும்போது முழுமையாக நம்ம சொல்லிடுவோம், இதுதான் நீங்கள் செய்கிற தப்பு, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா திருத்திக்கலாம், இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி மற்றவங்களை ஈஸியாக நம்ம நியாயம் தீர்க்க முடியும். ஆனால் நம்ம வாழ்க்கையை திருப்பி அப்படியே பார்த்தோன்னா நம்மளை நிதானித்து அறியறதுக்கு ஒன்றுமே இருக்காது, தெரியாது. உண்மை அதுதான் இருக்கும், ஆனால் அதை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா என்னன்னா பாவியாக நினைக்கிறது பெரிய விஷயம், அது என்னால் முடியாதது, ஏற்றுக்க முடியாதது. நம்ம செய்கிற தப்பை நம்மளே ஏற்றுக்க முடியலைன்னா ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு மன்னிச்சு திரும்பி நம்மளை வாழ வைக்கணுங்கிற ஆசை மட்டும் எப்படி வரும் நமக்கெல்லாம்? இன்றைக்கி அதை சிந்திப்போம். ஆண்டவருக்கு முன்னாடி குற்றமுள்ளவங்களாக நிற்க முடியாது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்குதுன்னா அவர் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டனால தானே. இன்றைக்கி இந்த மன்னிப்பை, விலையேற பெற்ற மன்னிப்பை விடாமல் பற்றி கொள்ளுவோம். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மார்க் எழுதின நற்செய்தியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். மார்க் 5, இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, அடிக்கடி நம்ம வாசிச்சிருக்கிறது. லேகியோன், பிசாசு பிடித்த மனிதனை ஆண்டவர் குணப்படுத்துகிற ஒரு பகுதி இந்த இடத்துல இருக்கும். லேகியோன் இங்கே பார்த்தீங்கன்னா அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அசுத்த ஆவி. நம்முடைய சரீரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டதை செய்கிறது தான் அசுத்த ஆவி. இதையை வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஈஸியாக பழக்க வச்ச காரியம், ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய சரீரத்துக்குள்ளே உலாவுகிற தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ இதை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ளே நீங்கள் உலாவுறீங்க அப்படின்னா, இப்போ என் வீட்டுக்குள்ளே ஒரு விஐபி, நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு விஐபி வராங்கன்னு வைங்க, இல்லை தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க வராங்க, ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா, நம்ம வீட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்க என்ன செய்வாங்க, எல்லா பக்கமும் வருவாங்க, பார்ப்பாங்க, உட்காருவாங்கன்னு சொல்லி வாசற்படியில் தொடங்கி நம்ம வீடு முழுசுமே நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவோம். அவங்க பார்வைக்கு அது பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க, பார்ப்பாங்க, நீட்டாக இருக்கணும், இதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்வோம். பாருங்கள், ஒரு சாதாரண மனுஷன் ஒன்றுமில்லாத உயிரற்ற ஒரு வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்றக்கே நமக்கு எப்படிப்பட்ட தயார் நிலை தேவைப்படுது, எத்தனை வேலை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லையா? அவங்க மனுஷங்க கண் பார்வையில் அது நல்லா இருக்கணுங்கிறக்காக. இதே காரியம் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் உலாவுகிற தேவனாக இருக்கிறாருங்கும்போது ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் உலாவுகிறார். இந்த சிந்தனைக்குள்ளே போகிறாரு, கண்கள் வழியா, வாயில், கையில், காதில், கால் நடக்கையில், இருதயத்தினுடைய எண்ணத்துலேன்னு எல்லா பக்கமும் ஆண்டவர் உலாவுறார். அப்போ இந்த ஒவ்வொரு பகுதியும் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கணும், எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும். அவருடைய கற்பனை தூய்மைன்னு பார்க்குறோம். அவர் சிந்தனைக்குள்ளே வந்தால், சிந்தனையில் உலாவுனா என்ன இருக்காங்க, எண்ணங்களெல்லாம் எப்படி இருக்கு, பரிசுத்தமாக இருக்கா, அங்கே அசுத்தம் இருக்கா, அந்த சிந்தனைகளை அசுத்தம் ஆக்கிரமித்து வச்சுருக்கா, கற்பனைகளில் பாவம் பெருகி இருக்கா, இதெல்லாம் தான் அசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்குற காரியம். வாய் வார்த்தையில், கை செய்கையில், கால் நடக்கையில், இருதயத்தினுடைய எண்ணங்களில், இப்படி ஒவ்வொன்றையும் ஆண்டவருக்குன்னு கொடுக்காம அசுத்த ஆவியினுடைய விருப்பங்களுக்கு விட்டு கொடுத்து போய் தான் அந்த மனுஷன் என்ன செஞ்சுருந்தான் அப்படின்னா, அந்த கல்லறைகளுக்கு நடுவில் அவன் குடியிருந்திருக்கிறான். பாருங்கள், அவர் பயன்படுத்துகிற அவயவயங்கள் பரிசுத்தத்தை இழக்கும்போது அது அசுத்தம் அடைகிறது. அந்த அசுத்தம்தான் சாத்தானுடைய குடியிருப்பு. அவன் எங்கே குடியிருந்தான்னு வசனம் சொல்லுதுன்னா, 3ஆவது வசனத்தில் சொல்லுது, கல்லறைகளில் இருந்தது அவனுடைய குடியிருப்பு. இதை யார் விரும்புவா? நார்மலாக இருக்கிற மனுஷன் இதை விரும்ப மாட்டான். அவனை ஆளுகை செய்கிற வேறொரு வல்லமை அது அவன் அங்கே இருக்க வைக்குது. அவன் தெளிவுள்ளவனாக இருந்தால் அந்த இடத்துல இருக்க மாட்டான்.
தூய்மையை மறக்க செய்யுது, சுத்தத்தை மறக்க செய்யுது, அசுத்தத்தை ஏற்றுக்க வைக்குது. அந்த இடத்துல எவ்வளவு பெரிய துர்நாற்றம், ஆனால் அதை சகிக்க வைக்குது, அந்த இடத்துல பழக்குவிக்குது. அந்த அசுத்தம் ஆளுகை செய்யும்போது அதோட குடியிருப்பே அந்த அசுத்தத்துக்குள்ளே தான் இருக்குமாம். இன்றைக்கி ஆண்டவர் உலாவுகிற இந்த சரீரத்தை நம்ம எந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி வச்சுக்கிறோமோ, பரிசுத்தம் பண்ணி வச்சுக்கிறோமோ, அது ஆண்டவர் தங்குவதற்கு, ஆண்டவருடைய கிரியைகள் நடப்பிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம அசுத்தமான எண்ணங்களுக்கு, செயல்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா, அதுக்கு நம்மளை பழக்க வச்சுட்டு இருந்தோம்னா, நிச்சயம் அந்த இடத்துல அசுத்த ஆவி குடியிருப்பாக மாறி போயிடும். இது தேவனுடைய ஆலயம். இது ஆண்டவர் ஒரு நாள் மற்ற காரியங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். வைராக்கிய வாஞ்சையுள்ள ஒரு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, மறந்துட வேண்டாம். தூய்மையாக வச்சுக்குவோம் நம்மளை, எண்ணங்களை, சரீரத்தை ஆண்டவருக்கு முன்பாக எப்பையும் கனப்படுத்தி வைக்கணும். இந்த சரீரத்தை அற்பமாக நினைக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த அசுத்த ஆவி அந்த மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, அருவருப்பை செய்ய வச்சு மற்றவங்க இவனை பார்த்து அருவருக்கிற மாதிரி நடக்க வச்சுது அந்த அசுத்த ஆவி. அதுக்கு முன்னாடி அவன் எப்படி வாழ்ந்தானோ, ஆனால் ஒரு அருவருப்புக்குள்ளே அவனை இருக்க வச்சு மற்றவங்க பார்த்து ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி அருவருக்கிற மாதிரி, அவன் பக்கத்தில் யாருமே போக முடியாது, துர்நாற்றம் வீசிட்டு ரொம்ப அலங்கோலமாக்கி அவனை ரொம்ப அசுத்தமாக வச்சுருந்துச்சு. இன்றைக்கி அப்படி தான். ஒரு ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிறது சரி, எல்லாருமே இப்போலாம் வயசு வித்தியாசம் இல்லையா, ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிறது, குளிக்கிறாங்களோ குளிக்கலையோ அதெல்லாம் தெரியாது, ஆனால் விதவிதமாக துணியை மாற்றிக்கிறது, எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம், இந்த மாதிரி தங்களை வச்சுக்கிறாங்க இல்லையா. இவங்களுக்குள்ளேயெல்லாம் நிச்சயம் அப்படிப்பட்ட அசுத்த ஆவி குடியிருக்கும். அதோட குடியிருப்பாக வச்சுருப்பாங்க தங்களுடைய சரீரத்தை. வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க பெரியவங்க சொன்னால் இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்குலாம் கோபம் வருது. அது தன்னை மாற்றிக்கிறது அவங்களுடைய இஷ்டம்னாலும் மற்றவங்க பார்வையில் அது அவங்களுக்கு கெட்ட பேரை வாங்க வைக்குது அப்படின்னா அது பிசாசுக்குரியது, அதை அவன் ஏற்றுக்கிறான். ஆண்டவருக்கு முன்னாடி இது தப்பு அப்படின்னு அந்த தப்பை, தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து நிற்கக்கூடியவங்களாம் அங்கே இல்லை. இன்றைக்கி நம்மளை மாற்றிக்கணும். அசுத்தாவி நம்மளுடைய குடியிருப்பாக இருக்கக்கூடாது. நம்முடைய சரீரம் ஆண்டவருடையது. இது ஆண்டவருக்கு ஏற்ற வகையில் மாற்றப்படணும். அருவருப்பை செய்ய வைக்கிற அந்த கிரியைகளை எல்லாம் கடிஞ்சு கட்டணும். நம்ம சரீரத்தில் நம்மளையே மாற்றிக்கிறது. இந்த சரீரம் ஆண்டவருடைய ஆலயம். இதை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு அனுமதியே கிடையாது. நம்முடைய சரீரத்தை கனவீனப்படுத்துகிற ஆடை அலங்காரம், நம்முடைய சரீரத்தை அருவருப்பாக்குற நம்முடைய செயல்கள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் வெறுக்கிறாரு. அசுத்தாவி ரொம்ப விரும்புது. இன்றைக்கி ஆண்டவருடைய விருப்பம் ஏது? அவருடைய பார்வையில் தன்னுடைய தவறை உணர்கிற ஞானமுள்ள இருதயமுள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்ளணும். அடுத்து அது தன்னைத்தான் அடக்க முடியாத நிலையில் இருந்துச்சு அவங்ககிட்ட. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவனை சங்கிலிகளால் கட்டக்கூட ஒருத்தராலும் முடியல. அநேக தரம் விலங்கு சங்கிலிலாம் கட்டியிருந்தாலும் அதையெல்லாம் முறிச்சுட்டு விலங்குகளையெல்லாம் தகர்த்து போட்டுட்டு அவனை அடக்கிறக்கு ஒருத்தராலும் முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு வசனம் சொல்லுது. பாருங்கள், அவனுக்குள்ளே இருந்த அந்த அசுத்த ஆவியினுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா, அதை அடக்க முடியல, அதை அடக்கவே முடியல. யார் சொன்னாலும் என்னை மாற்றிக்க மாட்டேன், யார் என்ன பேசினாலும் என்னோட விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. இதெல்லாம் அசுத்தாவினுடைய கிரியை. மாறணும், மாற்றணும். இது ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கி ஆண்டவருடைய விருப்பத்தை சித்தத்தையும் நிறைவேற்றுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், பிறந்திருக்கிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறதுக்கு இந்த வாழ்க்கை கிடையாது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு செய்கிறனால தான்
அதை நிறைவேற்றணுங்கிறக்காகத்தான் இந்த பெரிய பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை அனுப்பி இருக்கிறார். ஆமீன், அல்லேலூயா. அதனால் இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். ஒரு கோபத்தை என்னால் அடக்க முடியாமல் இருக்கு, என் ஜென்ம சுபாவத்தை அடக்க முடியாமல் இருக்குது. இல்லை, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. இதை நம்ம விசுவாசிச்சுட்டு அந்த அசுத்த கிரியைகளுக்கு இடம் தரக்கூடாது. அடுத்து பாருங்கள், அந்த அசுத்த ஆவியினுடைய வல்லமை என்ன காரியத்தை செய்து தெரியுங்களா? 9ஆம் அதிகாரம் மார்க் 9:22 வாசிச்சிங்கன்னா, தீயிலும் தண்ணீரிலும் அநேகந்தரம் தள்ளுச்சாமா. பாருங்க, தீயிலையும் தண்ணீர்லேயும் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயம் அதை சாவுக்கு நேராக கொண்டு போகிறது. சிலருக்கு உயரத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தால் அப்படி விழணும் போல் ஒரு எண்ணம் வரும். தீயை பார்த்தாலும் அந்த மாதிரி தான், தண்ணியை பார்த்தா அந்த மாதிரி, எதை பார்த்தாலும் இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயம் நம்மளை சுத்தமாக வச்சுக்காமல் இருக்கிறது, நம்மளை சுற்றி நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ள எந்தெந்த இடத்துல அசுத்தாவிக்கு இடம் தரமோ அது கடைசியாக அதோட முடிவை எங்கே கொண்டு போய் வைக்கும்னா அந்த ஜீவனை பறிக்கிற காரியத்தில் தான் கொண்டு வந்து நிறுத்தும். இன்றைக்கி உலகத்துக்காக உலக விருப்பத்துக்காக, உங்கள் விருப்பத்துக்காக, சுய லாபத்துக்காக இப்படி ஓடிட்டு இருந்தோம்னா முடிவு அந்த அசுத்தாவி எங்கே போகுமோ அதை ஆண்டவர் பாதாளத்துக்கு தான் வச்சுருக்கிறாரு. அந்த இடத்துக்கு தான் அதுக்குன்னு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்கள அது கூட்டிகிட்டு போயிடும். பாருங்கள், அது காயப்படுத்தி வேதனைப்படுத்தக்கூடிய கிரியையுடையதாக இருந்துச்சு. கல்லெடுத்து அவனையவே கிழிச்சிட்டு அவனை நிர்வாணப்படுத்தி ஓட வச்சு ஒரு அசுத்த ஆவி எப்படிப்பட்ட அலங்கோலங்கள் அந்த மனுஷனுக்குள்ளே செய்யுது. அதுக்குள்ளே ஒரு நல்ல விருப்பமோ ஒரு நல்ல எண்ணங்களோ ஒன்றுமே கிடையாது. அவமானப்படுத்துறது, மற்றவங்க பார்த்து பேசும்போது நிர்வாணப்படுத்தி ஓட விடுறது, இதெல்லாம் எவ்வளவு கேடான நிலமை. இன்றைக்கி இதில் எல்லாம் இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவன் தப்பிக்கணுங்கிற நிலையில கூட அவனை சிந்திக்க விடலை. அவ்வளவு தூரம் அவனை ஆக்கிரமித்து வச்சிருந்துச்சு. ஆனால் இயேசு சரியான நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கிரியைகளை சரிங்கிற எண்ணத்தில் செஞ்சிட்ருப்போம். ஆனால் அது அசுத்த ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கும். இன்றைக்கி இந்த இடத்துல இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, உங்களை குணப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். நம்மளை குணப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஆமீன், அல்லேலூயா. அந்த இடத்துல வந்த உடனே என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஏசப்பா வந்துட்டார். வந்த உடனே அந்த பிசாசு முதல்ல ஓடி போய் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஏன் ஆண்டவரே இங்கே வந்தீங்க? 9ஆம் வசனம் இதில் 7ஆம் வசனத்தில் சொல்லுது, உன்னதமான இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனை, எனக்கும் உங்களுக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உங்களுக்கு ஆணையிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுது. எதுக்கு இங்கே வந்தீங்க? என்னை வேதனைப்படுத்துறக்கா வந்தீங்க? அவ்வளவு நேரம், எத்தனை வருஷம் அவனை அந்த காரியத்துக்குள்ளே வச்சிருந்துச்சின்னு தெரில. அப்போ அது அவ்வளவு சுகமாக சந்தோஷத்தோடு இருந்திருக்கு. ஆனால் சாத்தானுடைய சந்தோஷத்தை பார்த்துட்டு ஆண்டவர் விட்டுட்டு இருக்கிறவர் இல்லை. குணப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வந்தார், மீட்டெடுக்க வந்தார். பார்த்த உடனே ஆண்டவர் சொன்ன காரியம் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை பார்த்தா, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த நாமத்துக்கு பயந்து, அந்த சத்தத்துக்கு பயந்து அது அலறுது, என்னை வேதனைப்படுத்துறக்கா வந்தீங்க அப்படின்னு. பாருங்கள், பிசாசை நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டத்தை கொண்டு நம்மளை என்னென்னமோ பண்ணட்டும், அவனை பழி வாங்குற வேலை நமக்கு இல்லை. ஒரு வேளை அதை செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா ஒன்று செய்வோம், இயேசுவை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அவன் படுற வேதனை தாங்கவே முடியாது. அவனை கஷ்டப்படுத்தணுன்னா இந்த ஒரு காரியத்தை செய்யுங்க, இயேசுவை உங்களுக்குள்ளே வைங்க, இயேசுவுக்குரிய சுபாவங்களை உங்களுக்குள்ளே வைங்க, ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற வேலையில் உங்களை முழுசாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு எதை செஞ்சால் பிடிக்கும், எதை பேசினா பிடிக்கும், என்னென்ன காரியங்களை செஞ்சால் ஆண்டவர் ஏற்றுக்குவாருன்னு அவருக்குரிய காரியங்களில் ஆழமாக முழுமையாக உங்களை அர்ப்பணித்து வாழுங்க. அவன் எந்த அளவுக்கு அலறான், எந்த அளவுக்கு பயப்படுறான், எந்த அளவுக்கு ஓடுறான், அழியிறாங்கிறத நிச்சயம் ஆண்டவர் உங்களை உணரச் செய்வார். ஆமென், அல்லேலூயா.
இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால் போதும். அவன் வேதனைப்படுவான். வாழ்க்கையில் எத்தனையோ கட்டத்தில் எத்தனையோ நிலைகளில் நம்ம வேதனையை சுமந்துருக்கலாம். இன்னைக்கு இயேசு இல்லாமல் என்னென்ன காரியங்களில் வாழ்ந்து வந்தோமோ அதில் எல்லாம் பிசாசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டான். அவன் சந்தோஷமே உங்களை அழ வைக்கிறது, அவன் சந்தோஷமே உங்களை நஷ்டப்படுத்துறது, உங்கள் சரீரத்தை பாதிப்படைய செய்கிறது. நம்ம கஷ்டமெல்லாம் அவனுக்கு சந்தோஷம். ஆனால் இயேசுவை உள்ளே வச்சுட்டு நீங்கள் கண்ணீர் சிந்துவது போல் இருந்தாலும் அங்கே கண்ணீர் வராது, ஆண்டவர் தொடச்சிடுவார். நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி போனாலும் ஆண்டவர் அதை லாபமாக்கி கொடுப்பார். அங்கே எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். ஏன்னா அவன் அசுத்த ஆவி பிடிச்சப்ப அவன் எப்படியெல்லாம் இருந்தானோ அதை அப்படியே டெட் ஆப்போசிட்டாக இயேசு வந்த உடனே, சுகம் கிடைச்ச உடனே, அந்த பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே வந்த உடனே நடந்த மாற்றத்தை பாருங்கள். முதல்ல அவனுக்கு ஆண்டவர் வஸ்திரம் தரித்து, ஆமீன் அல்லேலூயா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, என் தகப்பன் எனக்கு வேணும், இயேசு எனக்குள்ளே இருக்கணும்னு யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ரட்சிப்பின் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை தரிக்கப் போகிறார். நம்பினவங்களுக்கு, விசுவாசித்தவங்களுக்கு அவர் தரிப்பித்திருக்கிறார். ஆமேன். அடுத்து அடக்க முடியாமல் அலைஞ்சவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உட்கார வைக்கிறார். நம்முடைய ஸ்தானத்தை இழந்து திரிந்த எல்லா நிலைகளையும் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி அவருடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது, இயேசு நமக்குள்ளே வரும்போது நம்மளுடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்மளை நிச்சயம் உட்கார வைப்பார். ஆமேன். இந்த அலக்களிப்பு, வேதனை, அடக்க முடியாத நிலைமை இதெல்லாம் மாறிப்போகும். அடுத்து பார்த்திங்கன்னா, புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். புத்தி தெளிந்து இன்றைக்கி இந்த புத்தி மயக்கம்தான் நம்மளை சரியான காரியங்களுக்குள்ளே நடத்த விடாமல் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு. ப்ரேயர் பண்ணுறனால பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நம்ம சரியாக இருக்கிறோம், இப்படியெல்லாம் பைபிளை தூக்குறனால நம்ம சரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். காரியம், ஆண்டவருடைய கற்பனை தூய்மையாக இருக்கிற மாதிரி அது உண்மையுள்ளது, அது பொய் சொல்லாது. இந்த வசனத்தை படிக்கிற உங்களுக்குள்ளேயும் இந்த வாழ்க்கை தான் இருக்கணும், பொய்யா இருக்கக்கூடாது, பொய்யான வாழ்க்கை இருக்கக்கூடாது. நானும் நிறையா நேரத்தில் சரியாக செஞ்சிட்ருக்குறோன்னு ஓடுற அந்த நேரத்தில் தான் ஆண்டவர்கிட்டருந்து நிறைய திட்டு விழுவோம். இல்லை நீ இப்படி தான் மாறணும், இப்படி. அப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன நம்ம இவ்வளோ நாள் சரியாக இருக்கிற மாதிரி தானே இருந்துச்சு, இல்லை சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் சாதிச்சுட்டு எதுவும் உட்காரல, கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை கற்றுக்கிறக்கு, இதில் தவறுகள் பிழைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்னாடி தன்னுடைய பிழைகளை உணர்கிற மனுஷனாக இருந்து அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிச்சுட்டு அவர் நம்மளுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தில் உட்கார்ந்து புத்தி தெளிந்தவங்களாக இருக்கும்போது, அடுத்து பாருங்கள் அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் கண்டு பயந்தார்கள். ஒரு சாதாரண ஏதாச்சும் நாய் இப்படி கத்துனாவே நைட்டு தூங்கும்போது இல்லை ஏதோ ஒரு சத்தம் கேட்டாவே நமக்கு எவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கும். ஆனால் அந்த ஊருக்குள்ளே இந்த மனுஷன் பேய் பிடிச்சி அந்த லேகியோன் பிசாசுனால் ஒரு 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 அசுத்தாவி பிடிச்சாவே கஷ்டம். 6000 அசுத்தாவியோட ஒரு அந்த சேனையோட பேர் தான் லேகியோன். அது எவ்வளவு அழகழிச்சிருக்கும், எத்தனை கஷ்டப்படுத்தியிருக்கோம். அவன் அதில் கூக்குரல் விடுறது இதெல்லாம் அந்த பட்டணத்தையே கஷ்டப்படுத்தி இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுத்த விடுதலையை பார்த்து அவன் தெளிவாகி உட்கார்ந்ததை பார்த்து எல்லாம் பயந்தாங்களாமா. இன்றைக்கி உலகம் நம்மளுடைய கிரியைகளையெல்லாம் தாறுமாறாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இயேசுவுக்குள்ளே உருவாக்கப்பட்டு தெளிவாகி ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக இருக்கும்போது அது பயப்படுது. ஐயோ, உலகத்தை கலக்கிறவங்க இவங்க தானா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு பயம் உருவாகுதாமா. இயேசு எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா?
அவர் நன்மை செய்கிறதுக்கு தான் நமக்குள்ளே வராரு. அவரை இன்றே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்குங்க. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கி நம்ம சரீரத்துக்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ளேயும் அப்படித்தான் இருக்க விரும்புகிறாரு. அசுத்தாவிக்கு பிசாசுக்கு இடம் தர வேண்டாம். அவனை வேதனைப்படுத்துறதுக்காக, அவனை கஷ்டப்படுத்துறதுக்காக, அவனெல்லாம் நித்திய ஆக்கினைக்குன்னு நியமிக்கப்பட்டவன். நம்ம சாக போகிறோம், கஷ்டப்பட போகிறோங்கிற வெறியிலேயே தான் நம்மளை பின்தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவன் செய்கிறான். போன வாரம் செய்தியில் கூட என்னோடய சாட்சியின் அனுபவத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த காரியத்துலேருந்து ஆண்டவர் என்னை எவ்வளவு அதிகமாக மீட்டெடுத்தாரோ, மறுபடியும் அடுத்த நாளே ஜீவனுக்கு விரோதமான காரியத்தை தான் நான் சந்தித்தேன். நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். நாங்கள் குடும்பமாக வெளியே போகும்போது முக்கியமான மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது எங்கள் 4 பேர் நாங்கள் பைக்கில் 2 வீலரில் போயிட்டுருக்கும்போது அப்படியே சடனாக எங்கள் வண்டி சாஞ்சு நாங்கள் 4 பேருமே கீழே விழுந்தோம். பின்னாடி ஒரு பெரிய வாகனமோ ஏதாவது ஒன்று வந்திருந்தால் நிச்சயம் எங்கள் தலை மேலே தான் அது ஏறிட்டு போயிருந்துருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் சடுதியாக எப்படி விழுந்தோம், எப்படி எந்திரிச்சோம். குழந்தைங்க 2 பேரும் குழந்தைங்க பின்னாடியும் குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு போயிருந்தோம். எல்லாருமே கீழே தான் விழுந்தது. ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு கீறலும் விழுகலை. அந்த நேரத்தில் ஒரு தழும்போ ஒரு ரத்தம் சிந்தினதோ ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் அவருக்கு பிரியமானவர்களுடைய ரத்தம் அருமையாக இருக்கிறனால ஒரு துளி ரத்தத்தை கூட சிந்தறக்கு ஆண்டவர் விடலை. அப்போ தான் ஆண்டவர் பேசினார். அவனுக்கு எவ்வளவு துரத்துறவனுக்கு, தோற்று போகிறவனுக்கு எவ்வளவு வெறி அப்படிங்கிறத அந்த நேரத்தில் தான் உணர்த்தினார். ஆமாம், ஒன்றில் தப்பிச்சு இன்னொன்றில் நல்லா கூடாதேங்கிற அந்த இது துரத்திட்டு வரதை பார்க்கும்போது இனி தான் வேகமாக போகணும், இனி தான் ஆண்டவருக்காக வேகமாக செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆசை அதிகமாக உருவாகுச்சு. பயப்படாதீங்க, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் நித்திய ஆக்கினைக்குன்னு அழிவுக்குன்னு ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை தொட முடியாது, தொடரவும் முடியாது. ஆமென், அல்லேலூயா. இன்றும் தேவஜனம் இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்குள்ளே எல்லாம் ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் உருவாக்கி தருவார். லேகியோன் அது கோடி பிசாசாக இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுங்கிற ஒரு நாமத்துக்கு அது அலறும், அது பயப்படும், அது ஓடியே போயிடும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தந்திரமானவன் எந்த வழியில் நுழைஞ்சு எப்படி வேணாலும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே எந்த வகையில் வேணாலும் அதை செய்ய தொடங்கினாலும் பரவாயில்ல. சின்ன குழந்தை மூலியமாக, பெரியவங்க மூலியமாக, சொந்த பந்தத்தின் மூலியமாக, தெரிஞ்சவங்க ஏன் விசுவாசிங்க மூலியம், எப்படினாலும் சரி, அவன் அந்த கிரியை செய்யறதுக்கு தொடங்கினாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட சத்திய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, துதிங்க, பயந்து ஓடுவான். உங்களை தொடரத்தான் முடியுமே தவிர தொட முடியாது. ஆமென், அல்லேலூயா. அவன் தொடர்றதே எதுக்கு தெரியுங்களா? இயேசு யாருன்னு பார்க்குறக்கு தான். அதில் நீங்கள் தைரியமாக போங்க. நீங்கள் மரணத்தினுடைய ஆழத்துக்கே போயிட்டு வந்தாலும் அங்கே ஜெயத்தை தான் அவன் பார்த்து பயந்துட்டு போகிறான். நம்மளுடைய மரணத்தினுடைய ஆழத்துக்கும் அந்த பள்ளத்தாக்குக்கும் நம்ம கூட நம்மளை விழ வைக்கணும், தள்ள வைக்கணும், மடிய வைக்கணும்னு எண்ணத்தோடு கடைசியில் ஆண்டவர் உயிர் பிச்சு கூட்டிகிட்டு வர்றாரு பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் அவன் தோற்று போய் வர்றது. நம்ம உயிரோடு வருவான், சந்தோஷமாக வருவான். ஆனால் அவன் தோற்று போயிருப்பான். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்க. இன்னைக்கு யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் நம்மெல்லாம். ஆமென். எந்த லேகியோனாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அவர் நாமத்துக்கு அந்த லேகியோன் பயப்படும். யெகோவா நிசி பெரியவர்னு சொல்லுங்க. யெகோவா ஷம்மா என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. யெகோவா ரஃபா எனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள். இன்றைய நாளிலும்
உங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில், அது என்னுடைய எண்ணங்கள் அல்ல, பரலோகத்தினுடைய சத்தமாய் இது வெளிப்பட்டிருப்பதற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அசுத்த ஆவி பலவீனமானது, பரிசுத்த ஆவி நம்மை பலப்படுத்தக்கூடியது. இன்றும் பலனான நகரமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய பலன் நம்மளை சூழ்ந்திருக்கிறது. அதில் தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆண்டவருக்காக, அவருக்கு முன்பாக பிழையற்றவர்களாக நிற்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவர் உலாவுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் நான் என் வீட்டில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறேன், ஆனால் படிக்கிற இடத்துலையும், வேலை செய்கிற இடத்துலையும், நான் போகிற இடத்துலையும், வர இடத்துலையும் அந்த பரிசுத்தத்தை தொலைக்கிறேன் அப்படிங்கும்போது நிச்சயம் அந்த இடத்துல ஆண்டவர் வேதனைப்படுவார். ஆனால் பிசாசு சந்தோஷப்பட்டுட்ருப்பான். என் வாழ்க்கையில் அந்த பகுதியை நான் விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல அவன் வேதனைப்படணும் பிசாசு. அந்த இடத்துல ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்தணும். ஆண்டவருக்குரிய கிரியை எது, ஆண்டவருக்கு பிரியம் எது, இது தினமும் நீங்கள் யோசிச்சு தேவனுக்கு ஏற்ற வகையில் நம்மளை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வாராக. ஆமீன். ஆபகுக் 2:3 சொல்லுது, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் ஒரு நாளும் அது பொய் சொல்லாது. அது முடிவில் அது விளங்கும். அது தாமதித்தாலும் அது நிச்சயம் வரும். அது ஒருபோதும் தாமதிப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் ஆண்டவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ அது தாமதித்தாலும் நிச்சயம் வரும். அது ஒருபோதும் தாமதிப்பதில்லை. அது தாமதித்தாலும் அது தாமதிக்காது. காலை வேளையில் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் படிக்கும்போது, தியானிக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அநேக தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அந்த தேவைகளை காட்டிலும் ஆண்டவர் பேசின இந்த மதுரமான வார்த்தை மிகுந்த ஆறுதலை கொடுத்துச்சு. அது தாமதித்தாலும் தாமதிக்காது. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் கேட்ட உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிர்ணயிச்சிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது தாமதிப்பது போல காணப்பட்டாலும் நிச்சயம் வரும். அது தாமதிக்காது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் உயிர்ப்பிக்கிற உம்முடைய வல்லமை கடந்து சென்றிருப்பதற்காக நன்றி. அசுத்த ஆவி என்னென்ன கிரியைகளை நடப்பிக்கிறதோ அதெல்லாம் இன்று கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அது வெளியேற்றப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவரே இயேசுப்பா, அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட அது பரிசுத்தமாக மாறட்டும் ஆண்டவரே. நீர் உலாவுகிற தேவனாக இருக்கிறீர். நீங்கள் வரும்போது அந்த இடத்துல அசுத்தம் இருக்கக்கூடாது. இல்லாதவைகளைப் போல நாங்கள் காமிச்சிக்கவும் கூடாது. முழுமையாக அகற்றிடுறோம் ஆண்டவரே. அதற்கு இன்றே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை உணர்கிற மனுஷனா ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தோடு உங்களை தேடணும்ப்பா. அப்படி தேடுற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாங்க. இப்போயே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. தன்னை தூய்மையாக வச்சுக்காம, சரியாக ஆண்டவரே பேணாமல், நீங்கள் கொடுத்த சரீரத்தை சரியாக கவனிக்காமல், நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களை சரியாக பயன்படுத்தாமல், ஆண்டவரே ஏசப்பா தன்னைத்தானே அடக்கிக்க முடியாமல், ஆண்டவரே அநேக காரியங்களை காயப்படுத்திட்டு நஷ்டப்படுத்திட்டு தன்னை காயப்படுத்திக்கிறதுனால மற்றவங்களுக்கு கஷ்டத்தை தர இந்த மாதிரி கிரியைகளை எல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் இப்பொழுது நீர் கடிந்து கொள்ளுவீராக உம்முடைய நாமத்தின் நிமித்தம். பிசாசு வேதனைப்படுவானாக இயேசுவின் நாமத்தினால். இவர்கள் வாழ்க்கைக்குள்ள நீர் வந்ததுனால பிசாசு வேதனைப்படுவானாக ஆண்டவரே. அந்த சாத்தானை காலில் மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் தந்திருப்பதற்காக நன்றி. பலனான நகரமாய் இவர்களை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றப் போவதற்காக நன்றி. உலகம், மாம்சம், பிசாசு இதையெல்லாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை உள்ளடக்கி வைத்திருக்கிற பெற்றிருக்கிற நீர் வாசம் பண்ணுகிற இவர்களை ஒன்றும் செய்ய முடியாதையா. நீர் எங்களுக்குத்தான் அதை கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்குறீங்க. ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்குறீங்கப்பா. அதை வல்லமையோடு பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா.
ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இவர்களுக்குன்னு வைத்திருக்கிற காரியங்கள் தாமதித்தாலும் அது நிச்சயம் வரட்டும் ஆண்டவரே. அது தாமதிக்காது. அது சந்தோஷம், செழிப்பு, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் நீர் நன்மையாக அவர்களுக்கு தருவதற்காக நீங்கள் எதை தந்தாலும் எதை செஞ்சாலும் அதை ரட்சிப்பாய் மாறட்டும் அவங்க வாழ்க்கை. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.